ஓம் சாந்தி. மகாதானி ஆகி பரந்த உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை பகிர்ந்தளிக்கும் மாஸ்டர் கருணை உள்ளம் உடைய ஆத்மா ஆவேன். எனது நேரம் நான் அடைந்த அனைத்து பொக்கிஷங்களையும் பிறருக்கான நன்மைக்காக கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் உடைய ஆத்மா நான். இப்பொழுதிருக்கும் காலகட்டத்தில் அனைத்தும் இருந்தும் மனிதர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். நான் ஆத்மா கருணை உள்ளத்துடன் குஷி என்ற பொக்கிஷத்தை வரதானமாக வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நான் அந்த மகிழ்ச்சியின் ஆழத்தில் சென்று என்னுடைய ஒவ்வொரு நாடி நரம்புகளில் இருந்தும் அந்த மகிழ்ச்சியின் அதிர்வலைகளை நாலா பக்கங்களிலும் பகிர்ந்தளித்து கொண்டே இருக்கிறேன். மனதின் குஷியை அடைந்துவிட்டோம் என்றால் அனைத்தையும் அடைந்ததாக ஆகிவிடும். எது இல்லை என்றாலும் மகிழ்ச்சி இருந்ததென்றால் பிறகு மீண்டும் அனைத்துமே நம்மிடம் வந்து சேரும் என்ற உண்மையை மகிழ்ச்சி கடலான பரமதந்தை எனக்கு உணர்த்திவிட்டார். அனைவர் மீதும் எனக்கு சுப பாவனை இருக்கும் காரணத்தினால் நான் இந்த ஒரு மகிழ்ச்சியை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். உண்மையான அதீந்திரிய சுகம் அந்த ஒரு தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக என்னுள் நிறைந்து பிறருக்கும் அது பரவிக்கொண்டே இருப்பதை நான் உணர்கிறேன். இந்த உண்மையான ஆனந்தத்தை அடைந்த நான் பிறருக்கும் அதை தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு அளப்பரிய சேவையை செய்து கொண்டே இருக்கிறேன். இதில் நான் சோர்வடையவே மாட்டேன். உண்மையான மகாதானியாகி நான் அடைந்த இந்த சுகத்தை உலகினரும் அனுபவிக்க இதை தானமாக கொடுத்து கொண்டே செல்வேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 29/8/2024 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, இங்கு நீங்கள் படிப்பை படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளும் அவசியம் இல்லை. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே படிப்பை படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பு என்பது கண்களை திறந்து கொண்டுதான் படிக்கப்படுகிறது. கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பக்தர்களிடம் இருக்கும் எந்த பழக்கம் இப்போது குழந்தைகளான உங்களிடம் இருக்கக்கூடாது? பதில்: பக்தியில் ஏதாவது தேவதைகளின் சிலைகளுக்கு முன்னால் சென்று எதையாவது கேட்டுக்கொண்டே, அதாவது வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு கேட்பதே பழக்கமாகிவிட்டது. லட்சுமியின் முன்னால் சென்று செல்வத்தை கேட்பார்கள். ஆனால் கிடைப்பது எதுவும் இல்லை. இப்போது குழந்தைகளான உங்களிடம் இந்த பழக்கம் கிடையாது. நீங்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். குழந்தைகளான நீங்கள் விசித்திரமான தந்தையை, அதாவது தேகமற்ற தந்தையை பார்த்து கொண்டே இருங்கள். இதில்தான் உங்களுக்கு உண்மையான வருமானம் இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது ஒரு பாடசாலை ஆகும். ஆனால் இங்கு எந்த சித்திரம், அதாவது எந்த தேகதாரிகளையும் பார்க்கக்கூடாது. சித்திரம் என்றால் உடல், அதனால் தேகதாரி மனிதர்களை பார்க்கக்கூடாது. இங்கு பார்த்தாலும் புத்தியானது தேகமற்றவரிடம் சென்றுவிட வேண்டும். பள்ளியில் எப்படி குழந்தைகளின் கவனம் எப்பொழுதும் ஆசிரியர் மீதுதான் இருக்கும்? ஏனெனில் அவர் கற்பிக்கின்றார் என்றால் அவசியம் அவர் கூறுவதை கேட்க வேண்டும். பிறகு திரும்பி பதில் சொல்ல வேண்டும். ஆசிரியர் கேள்வி கேட்கிறார் என்றால் நான் பதில் கூறுகிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா?
இங்கு இதுவோ விசித்திரமான பள்ளிக்கூடம் ஆகும். ஏனெனில் இது விசித்திரமான ஒரு தனிப்பட்ட புதுமையான படிப்பாகும். கற்பிப்பவருக்கும் தேகம் இல்லை. ஆக படிக்கும்போது கண்களை திறந்து கொண்டுதான் அமர வேண்டுமல்லவா? பள்ளியில் ஆசிரியர் முன்னால் கண்களை மூடிக்கொண்டு அமர்வார்களா என்ன? பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடிக்கொண்டு மாலையை ஜபிக்கும் பழக்கம் இருக்கிறது. சாதுக்களும் கண்களை மூடிக்கொண்டு அமர்கின்றனர். அவர்கள் பெண்களை ஏறெடுத்து பார்ப்பதும் இல்லை. பார்த்தால் மனம் சஞ்சலப்பட்டுவிடும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைய உலகமே தமோ பிரதானமானது. பாபா குழந்தைகளான உங்களுக்கு புரிய வைக்கின்றார். இங்கு நீங்கள் சரீரத்தை பார்க்கின்றீர்கள். ஆனால் உங்கள் புத்தியோ அந்த விசித்திரமானவரை, தேகம் அற்ற தந்தையை நினைவு செய்கிறது. இவ்வாறு, அதாவது தேகத்தை பார்த்தாலும் தேகம் அற்றவரை நினைவு செய்யும் அளவுக்கு எந்த சாது சந்நியாசியும் இருக்க முடியாது. இந்த ரதத்தின் மூலம், அதாவது பிரம்மா பாபாவின் உடல் என்ற ரதத்தின் மூலம் சிவபாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் பேசுகின்றார், செய்கின்றார் எனில் செய்வது எல்லாமே ஆத்மாதான். சரீரம் எதையும் செய்வதில்லை. ஆத்மாதான் கேட்கிறது. ஆன்மீக ஞானம் அல்லது உலகிய ஞானத்தை கேட்பதும் பேசுவதும் ஆத்மாதான். ஆத்மாதான் உலகிய ஆசிரியராக ஆகிறது. சரீரத்தின் மூலம் உலகிய கல்வியை கற்பிக்கிறது. அதையும் ஆத்மாதான் படிக்கிறது. நல்ல அல்லது கெட்ட சமஸ்காரம் எதையுமே ஆத்மாதான் கிரகித்து கொள்கிறது. சரீரமோ சாம்பலாகி விடுகிறது. இதையும் எந்த மனிதரும் அறியவில்லை. நான் இன்னாராக இருக்கின்றேன், நான் பிரதம மந்திரியாக இருக்கின்றேன் என்ற தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் இந்த பிரதம மந்திரிக்கான சரீரத்தை எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறுவதில்லை. இதையும் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆத்மா அழிவற்றதாகும். இங்கு நடிப்பை நடிப்பதற்காகத்தான் சரீரம் கிடைத்துள்ளது. இதில் ஆத்மா இல்லை என்றால் சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மா சரீரத்திலிருந்து நீங்கிவிட்டால் சரீரம் சடலமாகி விடுகிறது. ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. அது சூட்சுமமானதில்லையா? ஆக தந்தை கூறுகின்றார், புத்தியினால் தந்தையை நினைவு செய்யுங்கள். நமக்கு சிவபாபா இவர் மூலம் கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கிறது. இதுவும் சூட்சுமமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகும். சிலர் நன்றாக புரிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் சிறிதும் புரிந்து கொள்வது இல்லை. அல்லாஹ் என்றால் பகவான் பாபா. பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று சொல்வதால் மட்டும் தந்தை என்ற சம்பந்தம் ஏற்படுவதில்லை. இந்த நேரத்தில் அனைவரும் கல் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் படைப்பவரான தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை அறியவில்லை. இந்த உலக சரித்திர பூகோளம் திரும்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். தந்தை எந்த ஞான அலங்காரத்தை செய்கின்றாரோ அதை நிலையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். மாயையின் தூசியினால் ஞான அலங்காரத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. படிப்பை நல்ல முறையில் படித்து அழிவற்ற வருமானம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த சித்திரம், அதாவது தேகதாரியை நேரில் பார்த்தாலும் புத்தியினால் தேகமற்ற தந்தையை நினைக்க வேண்டும். கண்களை மூடும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. எல்லையற்ற தந்தையிடம் எதையும் கேட்கக்கூடாது. வரதானம். நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாகவும் முதலிடத்திலும் வரக்கூடிய தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவர் ஆகுக. நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு வேகமாகவும் முதலிடத்திலும் வரக்கூடிய தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவர் ஆகுக. பாபா விளக்கம் சொல்றாரு. அவ்யக்த நடிப்புக்கான நேரத்தில் வந்து சேர்ந்துள்ள ஆத்மாக்கள் இறுதி நேரத்தில் வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெறுவதற்கான வரதானம் பெற்றுள்ளார்கள். அதாவது லாஸ்ட் ஸோ ஃபாஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் என்ற வரதானத்தை பெற்றுள்ளார்கள்.
எனவே நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு தனக்கு கிடைத்துள்ள வரதானத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். இந்த அவ்யக்த பாலனை சுலபமாகவே உங்களை சக்திசாலியாக மாற்றக்கூடியதாகும். எனவே எவ்வளவு முன்னேற வேண்டுமோ அந்த அளவு முன்னேறலாம். பாப் தாதா மற்றும் நிமித்தமான ஆத்மாக்களின் சதா முன்னேறுவதற்கான ஆசிகள் இருக்கின்ற காரணத்தினால் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாக்கியம் சுலபமாகவே கிடைத்துள்ளது. ஸ்லோகன்: நிராகாரத்திலிருந்து சாக்கார நிலை என்ற மகா மந்திரத்தின் நினைவின் மூலம் நிரந்தர யோகி ஆகுங்கள். நிராகாரத்தில் இருந்து சாக்கார நிலை என்ற மகா மந்திரத்தின் நினைவின் மூலம் நிரந்தர யோகி ஆகுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.